மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்றது 8ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் பயிற்சித்தாள் 7. இது இயல் 2 வாழ்வியல் திருக்குறள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள். இதற்கான விடைகளை பார்ப்போம். 1. ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்னும் குறள் அடியில் உள்ள அணி என்று சொல் உணர்த்தும் பொருளை தெரிவு செய்க. அணி என்பதற்கு அழகு என்று பொருள். விடை ஆ அழகு. 2. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஆ கணை டேஷ் யாழ்கோடு டேஷ் ஆங்கு அன்ன வினைபடு டேஷ் கொளல். விடை கணை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். பாலால் கொளல். ஆ தன் குற்றம் டேஷ் பிறர் குற்றம் டேஷ் டேஷ் ஆகும் டேஷ். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிர் பின். காண்கிர் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. 3. சரியா தவறா என எழுதுக. ஆ நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. விடை சரி. ஆ வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. விடை சரி. 4. குறளினை சீர்பிரித்து எழுதுக. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். விடை தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். 5. சொல்லுக்கான பொருளை தொடரில் அமைத்து எழுதுக. ஆ தக்கார். தக்கார் என்பதன் பொருள் நடுவு நிலைமை உடையவர். இதனை தொடரில் அமைத்து எழுதுவோம். குற்றங்களை ஆராய்ந்து நீதி வழங்கும் நீதிபதி நடுவு நிலைமை உடையவர். நடுவு நிலைமையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆ எள்ளற்க. இதன் பொருள் இகழ்தல் கூடாது. விடை யாரையும் கேலி பேசி இகழ்தல் கூடாது. 6. முறை மாறியுள்ள திருக்குறள் சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. கால்வல் கடல் ஓடா நெடுந்தேர் கடல் ஓடும் ஓடா நிலத்து நாவாயும். இதை நாம் முறைப்படுத்தி எழுதுவோம். விடை கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. 7. கீழ்காணும் குறளில் மாறி இடம்பெற்றுள்ள மரபு தொடர் யாது? வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள மரபு தொடர் புலித்தோல் போர்த்திய பசு. புலித்தோல் போர்த்திய பசு. 8. குறளில் பயின்று வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களர் அணியர் கல்லாதவர். இக்குறளில் பயின்று வரும் எதுகை 2ஆம் எழுத்து ஒன்று போல வருவது எதுகை. இக்குறளில் உலர் களர் உலர்
களர். இதில் லா என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. அல்லால் கல்லாதவர். அல்லால் கல்லாதவர். இதில் இல் என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. ஆகவே இவை எதுகை சொற்கள். 9. குறளில் பயின்று வந்துள்ள அணியை பொருளுடன் பொருத்தி எழுதுக. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோருக்கு அணி. விடை: இக்குறளில் உவமை அணி பயின்று வந்துள்ளது. உவமை தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். இதில் வந்துள்ள உவம உருபு போல. அணி பொருத்தம் நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். 10. கதைக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக. தண்ணீர் சிறிதளவே உள்ள ஒரு குளத்தில் சில தவளைகள் வாழ்ந்து வந்தன. மழை வரும் என்றெண்ணி அவை அங்கேயே இருக்க முடிவு செய்தன. தண்ணீரின் அளவும் குறைந்து கொண்டே வந்தது. இந்நிலையில் பெரிய தவளை ஒன்று ஆபத்து வருவதற்குள் இங்கிருந்து சென்று விடலாம் என்று யோசனை கூறியது. ஆனால் மற்ற தவளைகள் அதை கேட்கவில்லை. ஒரு நாள் அவ்வழியாக வந்த காளை மாடுகளுக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் சில தவளைகள் நசுங்கி இறந்து போயின. இந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள்: தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது. மாணவ செல்வங்களே, இன்றைய பயிற்சித்தாள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற அடுத்த பயிற்சித்தாளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.